ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு கல்யாண ஸ்டைலில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயை காய வச்சுக்கோங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் சுண்டல் பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நான் அந்த கிளிப் என்னால் எடுக்க முடியல. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்குறதுக்கு. வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதே சின்ன வெங்காயம் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த நல்லா வதங்கினோடனே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு நான் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த கிளிப் என்னால் எடுக்க முடியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கொஞ்சம் தெறிக்க பார்த்து இருந்துக்கோங்க. நல்லா வதக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணுமில்ல, நல்லா போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு குட்டி தக்காளி போட்டால் போதும். ரொம்ப போட்டால் ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் குட்டி தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா அது கொஞ்சம் சுருண்டு வதங்குற அளவுக்கு வதங்கினா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் போடனாலும் போட்டுக்கலாம். நான் கலருக்கு லைட்டாக கலர் வரணுன்னு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே வதக்குனா கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். அதனால் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே வதக்குனா நல்லா கலர் கொடுக்கும். அதுவும் ராஸ்மல் போயிடும். அப்புறம் வீட்டு குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல, அது 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறதுனால போட்டிருக்கேன். நான் 2-3 பேத்துக்கு வர மாதிரி வச்சுருக்கேன். பட்டாணி வேக வச்சுருப்போம்ல, நல்ல தண்ணி ஊற்றி தானே வேக வைப்போம். அந்த தண்ணியோடய ஊற்றிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் பட்டாணி கூட்டு டைட் ஆயிரும். மசால், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, இந்த வதக்கினதோட இதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டால் தான் எல்லாத்துலேயும் போய் செட் ஆகும் மசாலாலாம். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை லைட்டாக நான் கொஞ்சம் நல்லா எனக்கு குழஞ்சிருச்சுனால அப்படியே முழு உருளைக்கிழங்காவே போட்டு கரண்டிலேயே கொஞ்சம் நசுக்கிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வேக வச்சது கொஞ்சம் தான் வெந்திருக்கு, கொஞ்சம் வேகாமல் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தோல் உரித்து 2-3 பீஸ் கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இது அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். இது ரசத்துக்கு, சாம்பாருக்கு, எதுக்குனாலும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அது மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். 5 நிமிஷம் கொதிச்சா போதும், எல்லாம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.